நம்மளோட ஃபோர் ஃபிங்கரை வந்து இங்க ஒரு ஹம்ப் மாதிரி இருக்கு இல்லையா, யூ bring it there. You bring it there and bring your thumb and press it. So if you're not able to hold it for a long time, relax it and again bring it back, which is perfectly fine. Okay, நீங்க இப்படி ரொம்ப நேரம் வச்சிட்டு இருக்கும்போது வலிச்சதுன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, திரும்பி எடுத்துட்டு வாங்க. It is fine. Okay, bring your forefinger on this hump, press it with your thumb like this. Yeah, this is called Vayu Mudra. Vayu means air. Okay, so that will help you to remove any kind of unnecessary air in your body. Gastric issues kala நல்லது. கால் கீழே தரையில வைக்க வேண்டாம், ஏதாவது ஒரு ரப்பரி சர்ஃபேஸ் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு ஷோல்டர்ஸ் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. Now close your eyes. Inhale, breathe in, மூச்சு உள்ள வாங்கிக்கோங்க. Exhale பண்ணும்போது மூச்சு வெளியில விடும்போது chant போகும். Inhale, exhale, chant Om. Inhale, exhale, chant Om. Sahana bhavatu, sahana bhunantu, saha viryam karavavahai, tejasvinavaditamastu ma vishadvahai. Om Shanti Shanti Shanti. Hari Om. Shri Gurubhyo Namaha. Hari Om. Yeah, relax your hands, rub your palms. Rub your palms nicely. Keep it on your eyes. Open your eyes, look at your palms. Interlock your fingers like this. Take your hands up, stretch nicely. And get it down. So, we start we have to start with the Om chanting. You however it is, whether you are doing chest breathing or abdominal breathing, inhale pannittu exhale பண்ணும்போது ஓம்ன்ற மந்திரம் வந்து we are going to split it into A, U and Im. Okay, so A எப்படி சவுண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஹேல் பண்ணிக்கணும், நல்லா மூச்சு உள்ள வாங்கிட்டு எக்ஸேல் பண்ணும்போது ஓப்பன் your mouth. நல்லா வாயை திறந்து ஆன்ற சவுண்ட் போடணும். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா உட்கார முடியுமோ உட்காந்துக்கோங்க. ஓகே, ஸோ ட்ரை பண்ணலாம். நம்ம நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க, ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ஹோல்ட் பண்ணாதீங்க பிரெத்தை. உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணுங்க, பட் பிரெத்தை ஹோல்ட் பண்ணாம you have to do it. One more time. Inhale, exhale, open your mouth. Okay. And next, Om என்றது A, U and Im. Okay, U எப்படி பண்ணனும்னா you need to squeeze your mouth. இப்படி. Okay, you need to squeeze your mouth and do the O sound. அதே மாதிரி நல்லா breathe in, உள்ள மூச்சு வாங்கிட்டு மூச்சை வெளியில விடும்போது ஓ சொல்லும் போது மூச்சு
மூச்சு நம்ம வெளியில விடும்போது மெதுவா அந்த ஊ சவுண்ட் வரணும். ஓகே, நம்ம சத்தம் போடுறதுனால வீட்டுல யாராவது தப்பா நினைச்சுப்பாங்களோ அந்த மாதிரி ஹெசிடேஷன் இருக்க வேண்டாம். ஸோ நல்ல பயத்துல இருந்து யூ மேக் இட் ஃப்ரீ. பிகாஸ் ஓம்காரா இஸ் ஒன் சவுண்ட் விச் வில் ஆக்சுவலி நம்ம இப்போ நம்மளுக்கு ஏதாவது கோவம் வந்ததுன்னா we try to shout at people, right? But that is not a good way of producing sound. It harms your body. Okay, நம்ம உடம்புக்கு கெடுதல் மற்றவங்க கிட்ட கோவம் காமிக்கிறது. But when you do the Omkara sound, that is also a sound, but it is a sound which will calm down your mind. உங்க மைண்டை காம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது. ஓகே, ஸோ அதனால நீங்க நல்லா எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு சத்தம் போட்டு பண்ண முடியுதோ பண்ணுங்க. அட் த சேம் டைம் த்ரோட்டை ஸ்ட்ரெயின் பண்ணாம சாஃப்டா chant பண்ணணும். ஓகேவா? So we'll do sounds. Squeeze your mouth. One more time. Nicely inhale. நல்லா மூச்சு உள்ள வாங்கிக்கோங்க. Now exhale. Relax. One more time. Inhale. Squeeze your mouth. Okay. Now next in sound M. Okay. M எப்படின்னா நம்ம லிப்ஸ் நார்மலா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நார்மலா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வாய் நம்ம யூஸ்வலா மூடுற மாதிரி மூடிட்டு ஓகே யூ மேக் திஸ் சவுண்ட். யாருக்கா சரியா நான் பண்றது கேட்கலன்னா ஸ்டாப் பண்ணி கேளுங்க. இன்ஹேல், எக்ஸேல், one more time. Inhale, exhale, inhale, exhale, okay. So ஓம்ன்றது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இன்னைக்கு சாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்றது வாய் நல்லா ஓப்பன் பண்ணிக்கணும். ஊன்றது வாயை குவிச்சுக்கணும். அப்படி இம் வாயை க்ளோஸ் பண்ணிக்கணும். So இதுவே வந்து you can do R 3 times, U 3 times, IM 3 times, 9 times you can do. Okay, yeah. Every day morning when you do it, calms down your mind and it will help you to do your day-to-day activities without any problem. Nadi Shuddhi. Nadi na nerves. Nadi means nerves in your body, நரம்புகள். Okay, Shuddhi is to cleanse, சுத்தம் படுத்துறது. So என்ன cleanse பண்ணணும் அப்படின்னா நம்ம பாடியில இருக்க impurities cleanse பண்ணி it will regulate the blood flow. Okay, blood circulation regulate பண்ணும். So அதுக்கு on your right hand you will hold this mudra. So என்ன முத்ரானா நம்மளோட forefinger இங்க எடுத்துட்டு வாங்க, thumb கீழ எடுத்துட்டு வாங்க, the middle finger right next to it. Okay, இப்படி வைக்கிறது கஷ்டமா இருந்தா you can even keep it like this. This is also fine, this is also fine. எப்படி உங்களுக்கு கை வலிக்காம இருக்கோ அந்த மாதிரி வெச்சுக்கோங்க. Okay, yeah. Now you will bring it close to your nose. Okay, இந்த ரெண்டு ஃபிங்கர் எதுக்கு மடக்கி இருக்கோம்னா நம்ம மூக்குல இடிக்காம இருக்கிறதுக்கு. இப்போ ரைட் சைடுக்கு வந்து you are going to use your thumb. Okay, left சைடுக்கு you will use your ring finger. And when you do that, மூக்கு க்ளோஸ் பண்ணும்போது இப்படி அழுத்தக்கூடாது, ஜென்டலா இப்படி பிரஸ் பண்ணணும், மூக்கு இப்படி தள்ளக்கூடாது. This is incorrect. You should not do this. Okay, keep your nose straight. Bring your hand here. You will close your right side. You close your right side, okay, and inhale through your left. Puchu ulla ilukkanum. Okay, now close your left, open your right. Okay, exhale through your right.
inhale through your right. Okay, close your right, open your left, exhale through your left. Again, so you do one round. I'll show you one more time. Okay, you can hold this mudra either here or here. Please stop me if you have any doubt. Tappa panna vendam. You can keep your spine straight, straighter vechukonga. So close your right nostril, left inhale, close your left, then open your right, right exhale. Remember, right inhale, close your right, open your left, left exhale. Okay. So this is one round. Left inhale, right exhale, right inhale, left exhale. It's like a V. மேல போயிட்டு கீழ வரும், திருப்பி மேல போய் கீழ வருது. இது வந்து ஒரு ரவுண்ட். ஓகே, யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு? யா. Once more, can you say it once more? Yeah, sure. Okay. So main thing is you will hold this mudra. You can either keep it here or here. Bring your hands close to your nostril. First, you're going to close your right side. So whichever is your right side, just gentle press. As I said, do not push it like this or don't press it hard. Gentle press. Now left side la inhale paniko. Now close your left side. Okay, then open your right side. Close pannaprana open pananum. Open your right side. Exhale through your right. Okay, மூச்சை வெளியில விடணும். திருப்பி அதே சைடு மூச்சை உள்ள எடுங்க. Okay, now close your right, then open your left, left exhale. Okay, so this is one round. We will be doing it now. Okay, this is one round. அப்படியே continuously we will do 3 rounds now, but நீங்க 9 rounds வரலும் practice பண்ணலாம். And அவசரமா பண்ணாதீங்க. குக்கரை வச்சுட்டு ஓகே அந்த கேப்ல பண்ணலாம்னா வராதீங்க. Okay, because your mind will be still in the kitchen. Okay, when you're doing pranayams, your focus should be on your breath. Okay, so அப்பதான் அதோட பிராணாயாமாவோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். So take அந்த half an hour or 10 minutes or take time and then come sit and go. Okay, மெயினா என்ன ஆகும்னா நமக்கு ஏஜ் ஆக you tend to sit like this. So what happens is your lungs வந்து start compressing. That is when you end up with breathing issues. So one of the corrections that can be done to some extent, okay, because ரொம்ப நாளா bone விழுந்ததுன்னா it is difficult to correct. But what you can do is you have to open your shoulders and make your spine straight. So if you're not got a hump, it is good. Try to keep your spine straight, open your shoulders. So I'm going to teach you some basic exercises. In case you're experiencing any pain in your neck, please stop there, unmute and then tell me. Okay, so I'll stop it or suggest alternatives. Okay. So you're going to place your hands by the side, open your shoulders. So nicely open your shoulders to an extent that you can. Do your kaal vandu make it flat. Okay. Put your shoulders behind. Bring it back. Open it. Open your chest. Bring it back. Open your chest. Keep your whole body relaxed. Bring it back. Okay, relax. Now, slowly take this hand up. Take this hand up. Stretch it maximum. Okay, it's okay if you are bending your elbows. Slower, you can correct it. Bring it down. Take it up. Bring it down. Okay. Yeah, the other side. Take your hand up. Bring it down. Take your hand up. Bring it down. And relax. Okay. Now what you're going to do is you're going to take your hand up, bend it, and stretch. Bend, stretch, bend, stretch, relax. Okay. Yeah. The fluctuation cover. Take this hand up, bend, stretch, bend, stretch, bend,
stretch, relax. Okay, yeah. இப்போ I'll just show you. நீங்க அப்படியே உட்கார்ந்து பண்ணுங்க. கை நீட்டிக்கோங்க. உங்க கை வந்து எவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா வைக்க முடியுமோ ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. Okay? Yeah. You can keep your fingers like this, whatever you're comfortable. Bring your hands down. உங்க இது மாத்திரம் and wrist மாத்திரம் போயிடும். Okay, your wrist alone down. Okay, bring it down, up, down, up, down, up, down, and relax. Relax. Okay, now for your shoulders, keep your shoulders relaxed. Open your shoulders. Just lift it up, bring it down, lift it up, down, straight up, up, down, up, down. Okay, now make a fist. Bring your thumb inside. Thumb ulla vechittu close it. Bring your thumb inside. Yeah, close it. Rotate. Rotate your wrist. Okay. On the other side. Okay. And relax. Relax. Okay. Now again, bring your hands up. Nicely open your fingers. Maximum. Then close it. Open. Close. Open. Close. Relax. Okay. Yeah. So you keep your neck relaxed. Slow neck மேல எடுத்துட்டு கண்ணு திறந்தே இருக்கட்டும். Bring it down. Take it up. Down. Up. Down. Center. Now slowly turn your neck towards your right. Relax vechukkonga neck, stiff vanda. Again, slower take it to your left. Slowly take it to your right. Slowly take it to your left. Right. Left. And center. Okay, relax. Lift your feet up. Now, உங்களுக்கு எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தூக்கி. Up, down, up, down, up, down, up, down, up, down, up, down. Relax, relax. Okay. Now keep your hand on your hip. Okay. Slow-ஆ வெறும் upper part of the body உங்களுக்கு எவ்வளவு தூக்க முடியுமோ twist. Come back slower. Okay. Twist your body, not your neck, from your hip, and come back. உடம்பு வந்து twist பண்ணுங்க. Okay. And come back. Keep your legs back. கால் gap விட்டுக்கோங்க. கால் மூவ் பண்ண வேண்டாம். only upper part of the body. Twist. Come back. பின்னாடி திரும்பி பார்க்கணும் ஆண்டி. continue journey. Twist. Come back. Twist. Come back. Relax. Relax. Okay. Bend to your right. Right. Left. Slowly. உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ பண்ணுங்க. Okay. Right. Left. Right. Left. And relax. Relax. So interlock your fingers. Try interlock பண்ணிக்கோங்க. Fingers like this. Okay. பண்ண முடிஞ்சா you do it. If you're experiencing any pain, then take it up. Take it up, keep your spine straight. Okay? Bring it down. Okay? Interlock. This will help you to make your spine straight and remove the stiffness in your spine. Okay? Bring it back. Take it up and bring it back. Pandrina, you can keep your legs கொஞ்சம் gap விட்டுக்கோங்க. You take your hands up, stretch and bring it back. Okay. And if you don't have any BP issues, you can try standing on your toes and bring your toes down.
bring it back. Okay? You can try that. In case you feel you're losing your balance because standing on your toes, you can take the wall support. Because you're standing on your toes, you feel you're losing balance. You can stand to the wall, take your hands up, stand on your toes, bring it down. Put your hip to the wall, take it up, and bring it. Okay? So you can try different versions based on your comfort level. சார் ஒன் டவுட்டு லாக் பண்ணிட்டு பாம்பை மேலே திருப்பணுமா இப்படி கீழே கவுத்தி வச்சுக்கணுமா இப்படி இப்படியா மேலே அப்படிதான் அப் த பாம் ஷுட் பி அப் இப்படி வாங்க. ஓகே, இப்படி இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு ஸ்பைன் ஸ்ட்ரெயிட் ஆகும். அந்த ஸ்பைனுக்கு சுத்தி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும் நம்மளுக்கு. ஸோ கால் வந்து இப்படி கேப் இருக்கணும். ஓகே, ஆல்வேஸ் மேக் ஷூர் யுவர் லெக்ஸ் ஆர் அபார்ட். கீழே you have a rubbery surface, it is relaxed. Okay, that's very important. And when you're sitting, try to keep your spine straight. You can't panna vendam. Keep your spine straight. No cushion வைக்கணும்னாலும் வெச்சுக்கோங்க. So if you're comfortable sitting this way also, it's fine. Your leg should be flat, your spine is straight. So you want to keep a pillow, you can keep a pillow to support your back. Okay? First pose, you join all your fingers. You do not interlock. If they finger, energy will not flow. You're going to join all your fingers, make a namaskar. Step number 1. Okay? And your shoulders are open here. Okay? And always do it with a chair that has no handle. Okay? Step number 2, take your hands up. Take your hands up. Stretch how much ever you can, your comfort level. Okay? Step 3, bring your palms down, place it on your thighs, open your shoulders. Open your shoulders to an extent you can. Okay? And step 4, you lift your right leg up, bring it back. Okay? Step 5, you will lift your left leg up and bring it back. Let's do 5 steps first. 1, okay. 2, hands up. Yeah. 3, bring it down. Open your shoulders as much as you can. 4, lift your right leg up. Bring it back. 5, lift your left leg up. Bring it back. Okay? எனக்கு இது ஃபுல்லா இவ்வளவு தூக்கம் வர முடியலன்னா it's okay. இவ்வளவு தூக்க முடியுதா? இவ்வளவு தூக்கம் போதும். So you have to understand your body and then do it. Okay? Yeah. Now 6, I'm going to bend down and touch the floor. உங்களுக்கு ஃபுல்லா bend பண்ண முடியும்னா bend பண்ணுங்க. இல்ல எனக்கு இவ்வளவுதான் வருது அப்படின்னா தலை கீழே போடாதீங்க. Okay? I just tell you, நீங்க bend பண்ணும்போது don't drop your head. இப்போ வேண்டாம். இப்போ நீங்கன்னா neck strain ஆகும். உட்கார்ந்திருக்கீங்க இல்லையா? உட்கார்ந்திருக்கும்போது அப்படியே கீழே போகணும். Okay? 6, posture number 6. Okay? Yeah, keep your neck relaxed. 7, lift your right hand up. Yeah. Bring it back. Okay? Now lift your left hand up. Bring it back. Okay? So this is 7, 8, 9, 10, 11, come up, and 12 back to position. So there are 12 postures in Surya Namaskar. Okay? So there is a standing version, there is a sitting version also. And what I do is based on the difficulty each person has. Somebody has back pain, somebody has knee pain. I modify the Surya Namaskar according to their problem that they have, so that they can still do Surya Namaskar but don't experience any aggravation of the pain. Okay? Yeah, we'll start. 1, 2, hands up. 3, bring it back. 4, lift your right leg up. Bring it back. 5, lift your left leg up. Bring it back. Now 6, bend down. Keep your head up. Okay? 7, hand up. 8, bring it down. 9, up. Bring it down. 10, 11, come up.
and 12 turns. One more round. Okay, with this. Take your leg up. Bring it down. Other leg up. Bring it down. Hold on. Lift your right hand up. Bring it down. Lift your other hand up. Bring it down. Bring your hands up. Relax your whole body. Close your eyes. Relax your head. Relax your forehead. Relax your eyes and your eyebrows. Relax your nose. Relax your mouth. Relax your ears. Relax your entire face. Relax your neck. Relax your shoulders. Relax your hands. Relax each of your fingers in your hands. Just think about each of your fingers in your hands. Relax. Relax your upper back. Relax your lower back. Relax your entire spine. முதுகு எலும்பு ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. Relax. Relax your chest. Relax your stomach. Relax your abdomen. Relax. Relax your thighs. Relax your knees. முட்டியை relax பண்ணுங்க. Relax your calf muscles. Relax your ankles. Relax your feet. பாதத்தை relax பண்ணுங்க. Relax each of your toes. Relax. Relax your whole body. Keep your eyes closed. Your body is completely relaxed now. Observe the energy flowing through each part of your body. Relax. Now slowly shake your legs, bring your legs together.
Shake the fingers in your hands. Take your hands up. Kay மேல எடுத்துட்டு போயிட்டு interlock பண்ணிக்கோ. Interlock your fingers. Give a nice stretch. Stretch it nicely. Like this. Relax your hands. Whoever is lying down, ஒரு சைடா திரும்பி எந்திரிச்சுக்கோங்க. Turn to one side and then come up. Do not get up directly. Turn to one side, come up and sit. Now hold this mudra, again Vayu mudra. You can practice this mudra slowly. Keep your palms facing up. Close your eyes. Let's do the A, O and in chanting. What we did initially, right? So nalla inhale பண்ணிக்கோங்க. Now exhale, open your mouth and chant A. Now inhale. Squeeze your mouth and chant O. Inhale. Close your mouth and chant Im. Take a deep breath, inhale and exhale. Purnamadha Purnamidham Purnat Purnamudashyate Purnasya Purnamadaya Purnamevavashishyate. Om Shanti Shanti Shanti. Hari Om. Shri Gurubhyo Namaha. Hari Om. Grab your palms. Keep it on your eyes. Open your eyes, look at your palms. Take your hands up, stretch nicely. And bring it down. Thank you all of you. Thank you for giving me an opportunity. Thank you.